ரெண்டாவது காரியங்களுக்கு வருகிறீங்களா? தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னோட பெரியவங்க நீங்களா இருக்கிறீங்க. பல நிலைகள்ல இன்னைக்கு நம்ம பயன்படுத்த இருக்கிறது. அதுல உங்களுக்கு முதலாவது எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 3:13 எவ்வளோ படிங்க. சொன்ன அர்த்தங்களை நான் சொல்றேன். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அடுத்த வருஷம் படிக்கணும். அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இங்க பாருங்க, அந்த நகல் இதுவே. இந்த நகல் இதுவேதான். இது என்னன்னாக்கா 2010 சென்சஸ் கணக்கெடுத்த ஒரு கணக்குப்படி இந்த இது இருந்தால்தான், இந்த பேஸ் இருந்தால்தான் நீங்க போய் அந்த ஆதார் அட்டையை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பேஸ் இருந்தாலும் அப்படி இல்லைன்னாக்கா பக்கத்து வீட்டுக்காரங்களோ அடுத்த வீட்டுக்காரங்களோ அது இருந்தால் அந்த நம்பரை வாங்கிட்டு போய் தான் அந்த ஆதார் கார்டை எடுக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க. மறுபடியும் 14வது வசனத்தை ஆதார் மாதம் என்பது கிரேக்க மொழியில 6ஆம் நம்பரை குறிக்குது. ஆதார் என்பது கிரேக்க வார்த்தையில 6ஆம் நம்பரை குறிக்குது. அடுத்த வசனத்தை தெரியுங்க. அந்த நாளுக்கு ஆதார் மாதமான 12ஆம் மாதம். அந்த 12ஆம் மாதத்தை 2ஆக பிரிங்க. 6 திரும்பி உட்காருண்ணா. போயிட்டு கிரேக்க வார்த்தையில 6ஆம் நம்பரை குறிக்கிறது. அந்த 12ஆம் மாதத்தை 2ஆக பிரிங்க. 6 இதுல கூட்டி சேருங்க. 12 3 என்பது 666. இங்க விளங்கிடுச்சுங்களா? இங்க கரெக்டா இருக்குங்களா? 2வது அஞ்சற்காரர்கள் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அஞ்சற்காரர்னா யாரு? போஸ்ட் மாஸ்டர். இன்னைக்கு போய் நீங்க ஆதார் கார்டு எழுதிங்கன்னா போஸ்ட்மேன், அந்த போஸ்ட்மேன் தான் கொண்டு வந்து அந்த ஆதார் கார்டை கொடுப்பாரு. நீங்க போட்டோ எடுத்து ஐடி கார்டில் எல்லாமே எடுத்தாலும் அந்த கார்டை கொண்டு வந்து கொடுக்கறது யாருன்னா போஸ்ட் மாஸ்டர். இது எங்க இருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? 15வது வசனத்தை படிங்க. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். யார் புறப்பட்டு போனார்கள்? அஞ்சற்காரர்கள். எங்க போனார்கள்? அந்த கட்டளையும் சூல்தான் அரண்மனையில் பிறந்தது. சூல்தான் அரண்மனைனா என்னன்னு தெரியுங்களா? சூல்தான் அரண்மனைனா இப்ப இருக்கிற பாராளுமன்ற கட்டளத்தை குறிக்கும். ஒவ்வொரு அரண்மனைனா அந்த அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து தானே எல்லா ராஜ்யத்தை பத்தி பேசுறதும், என்ன மக்களுக்கு என்ன தேவைகள், என்ன நன்மைகள் செய்வது என்று அந்த அரண்மனையில் உட்கார்ந்து பேசுவாங்க. அதுபோல இப்ப இந்த காலத்துல நம்மளுடைய பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இது எப்போது பிறப்பிக்கப்பட்டதுன்னா ஆதார் மாதம்னா 6ஆம் தேதி 12ஆம் மாதம். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல் முறையாக அந்த ஆதார் கார்டை வழங்கப்பட திட்டமிட்டாங்க. இது எப்படி திட்டமிட்டாங்கன்னா பயனாளிகளுக்கு
மாதம் 300 ரூபாய் பணம் இருந்தாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை. இது வந்து ராஜீவ் காந்தி கனவு திட்டமாக அதை அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து ஒரு பக்கம் நல்லதாக கொண்டு வந்து கொடுத்தாலும் 300 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அரிசி இலவசமா கொடுக்குறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு வசதியா போச்சு. ஏற்கனவே நம்ம ஆளுங்க வேலைக்கு போறது கிடையாது, இது வசதியா போச்சு. ரெண்டாவது இதை வாங்குறதுக்கு நம்ம எப்படிலாம் விளம்பரப்படுத்துறாங்க நடிகர்கள் பேர்ல. இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம், இந்த காரை வாங்கினா டிரான்ஸ்போர்ட் எடுக்கலாம், இந்த காரை வாங்கினா உங்களுக்கு நீங்க அந்த திட்டத்தை வாங்கிக்கலாம், இந்த திட்டத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு தந்திரமாக சாத்தான் உள்ளுக்குள்ள கொண்டு வர இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை எங்கிருந்து யாருக்குள்ளார கொண்டு வராங்க? சூசன் அரண்மனையிலிருந்து ராஜாக்களுக்குள்ளார பிறப்பிக்கப்பட்ட ஒரு இது. இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வராங்க? அஞ்சலிக்காரர்கள் வழியாக கொண்டு வராங்க. அடுத்தபடியாக இந்த அன்பிகிறிஸ்து முத்திரை, இது வந்து ஒரு கார். இந்த காரை வந்து நம்ம வாங்கித்தான் ஆகியே ஆகணும். எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் வாங்கித்தான் ஆகணும். இதை வாங்காம எப்படி இருக்க முடியும்? நம்மளால வாழ முடியுங்களா? இந்த கார் இருந்தாதான் ரேஷன் பொருளை வாங்க முடியும். இந்த கார் இருந்தாதான் ஒரு பொருளை வாங்கவும் முடியும். பார்த்தீங்களா? வெளிப்படுத்தும் 17வது வருஷம். பதிமூணுல 17 படிங்க. 13 அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, அது நாமத்தையாவது, அது நாமத்தின் இலக்கத்தையாவது, அது நாமத்தின் இலக்கத்தையாவது இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. எப்படி செய்ததுன்னா விற்கவும் கொல்லவும் கூடாதபடி, அது கார் இல்லாம விற்கவும் கூடாதபடி செய்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து நம்ம இந்த காரை நான் ஒரு டைம் நான் பார்த்தேன். கேரளாவில் இருந்து என்னோட நண்பர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. கேரளாவில் கொடுக்கப்பட்டாச்சு, கோயம்புத்தூர் ஃபுல்லாக கொடுத்தாங்க. இந்த காரை நான் பார்த்தேன். இந்த காரோட என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க எப்படி அந்த காரை வாங்கிட்டு வந்தா, அந்த காரோட முன்பக்கம் 6 நம்பர், பின்பக்கம் 6 நம்பர், நடு சென்டர் 6 நம்பர், அதை கூட்டினா 666. அது இடத்துல எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு தனி மனிதன் சுதந்திரம், தனி மனிதன் சுதந்திரம் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு தனி மனிதன் சுதந்திரமே எதுவுமே கிடையாது. என்ன ஏன் கேட்குறீங்களா? இன்னைக்கு எங்க போனாலும் கேமரா வச்சுக்கிறாங்க, போனாலும் கேமரா, துணி கடைக்கு போனாலும் கேமரா, எங்க போனாலும் துணி வச்சிருக்கிறாங்க. அந்த கேமரா எதுக்காகனா நம்மளை கண்காணிக்கிறது. நம்மளை எங்கிருந்தோ ஒருவன் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டான். எப்பொழுதும் கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. எதற்காக? இந்த அன்பிகிறிஸ்து முத்திரையை பயன்படுத்துவதற்காக. எப்படி பயன்படுத்த முடியும்? நமக்குள்ள இன்னைக்கு பாருங்க, இந்த பார்கோடு நம்பர் இல்லாத பொருள் வரவே வராது. இந்த பார்கோடு நம்பர் வரவே வராது. எந்த பொருள் வாங்கினாலும் நீங்க பேனா வச்சிருக்கீங்களா? அந்த பேனால கூட இருக்கு பாருங்க, அந்த பார்கோடு நம்பர் இருக்கு. பார்கோடு அந்த பேனா இல்லாம வராது. இந்த முத்திரையை பாருங்க, அவங்க பதிச்சிருக்கிறது எப்படி தெரிஞ்சாங்க? நெற்றியிலாவது சரிங்க, அது கீழே வச்சு பாருங்க. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர்கள், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதை நாமத்தையாவது, அது நாமத்தின் இலக்கையாவது தரித்துக் கொள்கிறவன் வேற ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி. இது முத்திரை தானே, இது பார்கோடு தானே, இதை எப்படி நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொன்று வந்திருக்குது நமக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்தியன் கண்டுபிடிப்பு. ஆனா அமெரிக்காவில் கம்ப்யூட்டர், ஆனா வந்து இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபைன்னு சொல்லிட்டு இப்போ தெரியும் பார்த்தீங்களா? இந்த ஐடி இந்த கைக்குள்ள கொடுக்குறது. இதை வந்து இந்தியாவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவிலே இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலே இதை பற்றின சப்ஜெக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட தயாரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் தான் இருக்குது. அந்த தயாரிப்பு நிறுவனம் RFID நிறுவனம். இது உலகம் கூட இது வந்து சொல்லிக்கிறாங்க, விஞ்ஞானிகளே சொல்லிக்கிறாங்க. ஒரு முறை உடலில் பொறுத்து வைத்தால் அது எடுக்க முடியாது, மறுமுறை எடுக்க முடியாது. ஆனா இந்த உலகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் விளக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறேன் தவிர வேறவர்கள் நிற்கவும் வாங்கவும் கூடாதபடி அதை செய்வது. இந்த நீங்க போய் கடைக்கு போய் துணி வாங்கினீங்கன்னா பில் போடுவாங்க தெரியுங்களா? அந்த பில்லுதான் டேக் அடிப்பாங்க.
டேக் எடுத்தால் அந்த கம்ப்யூட்டரில் பதிவாகும், அந்த டேக்ல உள்ள நம்பர் பதிவாகும். அது போல தான் நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கும்போது கூட ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு எந்த கூட இந்த முத்திரையை இப்படி காமிச்சாதான் நீங்கள் உள்ளவே போக முடியும். அதன்படி இது செய்வது. ரெண்டாவது, பதினாறாம் அதிகாரம் அப்பொழுது அந்த தூதன் தன் அல்வாரை வில்லின் மேல் வீசி 14 அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய சாஸ்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குறித்து பரிசுத்த முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் தண்டகத்தினாலும் பாதிக்கப்படுவார். யார் பாதிக்கப்படுவாங்க? இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு முத்திரை இது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கிட்டு தெரியுங்களா? இந்த உலகத்துல 725 கோடியே 50,44,000 பேர் இருக்கிறாங்க. நேற்றைய கணக்குப்படி, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க தெரியாது. நேற்றைய கணக்குப்படி 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி மக்கள், 750,44,000 மக்கள் இருக்கிறாங்க. இதுல முத்திரையை வாங்கினது இது வரைக்கும் 7,500 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த முத்திரையை தரித்துக் கொண்டவர்கள் மட்டும் 7,500 பேர் வாங்கியிருக்கிறாங்க. எங்கன்னாக்கா இந்தியாவிலே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் பெரிய பெரிய தலைவர்கள் சச்சின் டெண்டுல்கர் தெரியுங்களா? இந்த முத்திரையை அவரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்க போனாரு? ஏன்னா என்ன காரணம்? தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது. தீவிரவாதிகள் தொலைகளுக்கு இவர் எங்கேயாவது தொலைந்து போயிட்டாலோ காணாமல் போயிட்டாலோ இவர் யாரும் கடத்திட்டாலோ இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முத்திரையை அவருக்குள்ளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது மனிதருக்குள்ளாக சோதிக்கப்பட்ட முதல் மனிதன் சச்சின் டெண்டுல்கர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு சோதிக்கப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர். முதலாவது சோதிக்கப்பட்டது யானைகள். யானைகளுக்காக தான் முதலாவது சோதிக்கப்பட்டாங்க. யானைகள் முதல்கள் பொறுத்துனாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் மீன்கள். மீன் வந்து ஒரு மீனை பிடிப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை பிடிப்பாங்க. மீன் வந்து ஒரு சின்ன மீனாக இருக்கும். அது வளர வளர என்ன கண்டிஷனில் வருது எப்படி இருக்குன்னு நாங்கள் அதை ஆராய்ச்சி அதோட குடும்பம் மீனுக்குள்ள அந்த மெமரி சிப்பை வைத்து அது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமா கழித்து பார்த்தா அது என்ன சூழ்நிலைகள் சேர்ந்த மாதிரி எப்படி வாழுது அப்படின்ட்டு. இது இப்படி செய்ய ஒரு நன்மைக்காகவே அவங்க கொண்டு வராங்க. ஆனால் ஒரு சைடு பாசிட்டிவாக பார்த்தா ஒரு சைடு நெகட்டிவ். எங்கிருந்தோ ஒருவர் நம்மளை கண்காணிக்க ஆரம்பித்திருக்காங்க. எதற்காக? ஏன் நம்மளை கண்காணிக்க வேண்டும்? இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? சாட்சியங்கள் தானியல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது. தானியல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது. 5 இக்காலம் நாதஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களும் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, யார் கேட்கும்போது? நீங்கள் கேட்கும்போது, இந்த முத்திரையை கேட்கும்போது நல்லா நீங்கள் கேட்கும்போது இந்த இடத்துல நல்ல கவனிங்க. நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சால விழுந்து, இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே சால விழுந்து தான் எல்லாத்தையும் விக்கிரகத்துல வணங்கிட்டு போகிறாங்க. எங்க போனாலும் பிள்ளையார கும்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளையார வணங்குறவங்க பார்த்தீங்கன்னா சோப்பு கண்ணம் போட்டு சால விழுந்தான கும்பிடுறாங்க. அது போல சால விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பொருட்களை
இந்த முத்திரை எதுக்கு நீங்க தானே எடுத்துடும் பயந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு அவங்க கட்டளை கொடுக்கும்போது நம்ம இங்கே தானே இருக்கிறோம், நம்ம இருக்கிற ஒரு பல நிறுவன ஒரு சில அங்கே நம்ம அதற்காக தான் இந்த முத்திரையை கொண்டு வந்தது. நீங்கள் வணங்காவிட்டால் நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல எந்த தெருவில் இருக்கிறீங்க என்று அந்த முத்திரையின் நம்பரை வச்சு கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்து உங்களை என்ன செய்வார்களாமா அடுத்த வருஷம் பார்த்தீங்க, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழலிலே நடுவிலேயே போடப்படுவான். இதை தாழ விழுந்து பணிகளா எங்க போடுவாங்களாமா, சார்ஜர் மட்டும் கொஞ்சம் அழுத்தி விடு, சார்ஜர் மட்டும் கொஞ்சம் அழுத்தி விடு. வளர்ந்து கொண்டே வந்திருக்கு. மொபைலை பற்றி பார்த்தேன். மொபைல யோக மனுஷனுக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக மொபைலை பற்றின ஒரு வார்த்தையை ஆண்டவர் யோகத்துக்கு கொடுத்திருக்கிறார். கையில தவழ்ந்து கொண்டிருக்கிறது. 3500 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன யோகுக்கு ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டது இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாள் நடைபெறாம போகுமா, ஆண்டவர் வார்த்தை பொய்யாய் போகுமா? பார்த்தீங்களா 4வது வசனம் உபதேசியா வேணாம் உட்காரு உட்காரு போ உட்காரு. அம்மா கூப்பிடுமா அவனை, கூப்பிடுமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூப்பர். ஆமோஸ் பக்கத்துல இருக்கும். 1070. நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னதான் உங்களை முத்திரை வந்தாலும் முத்திரை உங்களை தோற சொன்னாலும் நட்சத்திரங்கள் என்ன சொல்லுங்க, நீ உயரே போனாலும் நீங்க நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், இதற்கு என்ன குறிக்கிறதுனா நீ வானத்திலே கொண்டு உன் சாட்டிலைட்டை நிறுத்தினாலும் உன்னுடைய எல்லா விதமான சேவைகளும் நீ அங்கு செய்தாலும் என் மக்களை நான் காப்பாற்றுவதற்கு நான் உன்னை கீழே தள்ளுவேன். ஆமே அல்லேலூயா. நீ எவ்வளவாய் சங்கரிக்கிட்டு போனாய், திருடாயிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவராயிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவா? திராட்சை பழங்கள் அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்கள் விட்டு விடுவார்கள் அல்லவா? அதுபோல நம்மளை அறுக்க வந்தவர்கள் யாராக இருந்தாலும் தேவன் நம்மளை காப்பாற்றி நம்மளை வழிநடத்துவார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பி 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 வணங்குறவனையும்